ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் ரோஹித்ங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரோஹித் இந்த படத்தை ஷாகித் கபீர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் திலீப் போத்தன், ரோஷன் மேத்யூ, இவங்க 2 பேருமே நைட் டியூட்டி பார்க்குறாங்க. இவங்களோட வேலை என்னன்னாக்கா ரோந்து போகிறது. அந்த ரோந்து போகிறப்ப என்னென்ன கேஸ்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க, கடைசியாக ஒரு மர்டர் கேஸில் எப்படி மாட்டுறாங்க, அதுலேருந்து வெளில வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட போஸ்டர் தான். போஸ்டர் பார்த்தோன்னா 2 போலீஸ் ஆஃபீஸர் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். ரெண்டாவது படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது ஒரு மலையாள படம். பொதுவாகவே சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் படம்னாலே சூப்பராக இருக்கும். அது மலையாள படம்னா சொல்லவே தேவையில்ல, மிரட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் படம் பார்த்தேன். ஆனால் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த படம். இந்த படத்தை வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து நைட்டு ரோந்து போகிறாங்க. அங்கே என்னென்ன கேஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, படம் ஃபஸ்ட்டு மலையாள படம்னாக்க ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து சும்மா டே டு டே லைஃப் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட படத்தை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறேன். 1.25 மணி நேரம் ஆச்சு. ரோந்து தான் போகிறாங்க. படம் முடியுது, அப்பயும் ரோந்து தான் போகிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரோந்தில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை தான் அந்த படமாக எடுத்திருக்காங்க. கடைசியில் ஹீரோ 2 போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு மர்டர் கேஸில் வந்து மாட்டிப்பாங்க. கடைசியாக அதுலேருந்து வெளில வந்தாங்களா இல்லையாங்கிறது படத்தோட கதையாக இருக்குது. இந்த படம் இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு என்ன பண்ண ஞாபகம் வந்துச்சுனாக்கா, பிஜி போலீஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நிவின் பாலி ஆக்ட் பண்ணது. அந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி கேஸெல்லாம் சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத படத்தை எடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரோல் போகிறாங்க. அங்கே வர கேஸஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்கங்கிறது படத்தோட கதையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னை வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ணல. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இது வந்து பிலோ ஆவரேஜ் தாங்க. உங்களுக்கு மலையாள படம் பிடிக்கும், மலையாள போலீஸ் படம்லாம் பிடிக்கும்னாக்கா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.